வெல்கம் டு மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனல். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கும். இப்போ சவுதின்னு சொல்லிக்கிட்டா அங்கே இருக்கக்கூடிய கடுமையான சட்டத்திட்டங்கள், பேரிச்சம்பளம், பாலைவனம். துபாய் எடுத்துக்கிட்டா அங்கே இருக்கக்கூடிய உயரமான கட்டிடங்கள், டூரிஸ்ட் பிளேஸு. ஜப்பான் எடுத்துக்கிட்டால் சுறுசுறுப்பான மனிதர்கள். இப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டை பற்றி, அந்த நாட்டினுடைய பேரை சொன்னாலே நமக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அது அந்த நாட்டினுடைய தனிச்சிறப்பு அப்படிங்கிற அடிப்படையில். இந்தியாவை பற்றி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர்கிட்ட கேட்டால் இதுக்கு முன்னாலே எல்லாம் எப்படி தெரியும்னா, இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு, பல வேறு மொழிகள் இனங்கள் எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய நாடு, கலாச்சாரத்தையும் பண்பாடையும் கொண்ட நாடு, மக்கள் வாழக்கூடிய நாடு அப்படின்னு சொல்லி தான் இது நாள் வரையிலும் வெளிநாட்டு மக்களுக்கு தெரிந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போ சமீப காலமாக நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய செயல்களை பார்த்தோன்னு சொன்னால், பாலியல் குற்றவாளிகள், ரேப் அதிகமாக நடக்கக்கூடிய நாடு அப்படிங்கிற பட்டியலில் வந்து நிற்குது. ஏற்கனவே கொல்கத்தாவில் நடைபெற்ற அந்த ஒரு மருத்துவ மாணவிக்கு நடந்த சம்பவம் கடந்த 10-15 நாட்களாக இந்தியாவே உலுக்கிட்டு வரக்கூடிய இந்த நேரத்தில் மகாராஷ்டிராவில் இன்னும் அதே மாதிரி இன்னொரு மருத்துவ மாணவிக்கு அதே மாதிரியான ஒரு துயரம் நடந்திருக்கிறது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். இந்த மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து இந்த மாதிரி செய்திகளை பேசுகிறதுக்கே வெக்கமாக இருக்குது. உண்மையிலே சொல்லணும்னா அந்த அளவுக்கு மோசமான சூழல் தான் இந்த நாட்டில் இருக்குது. எங்கே எப்போ ஒரு பத்திரிகையை பார்த்தாலும் சரி, ஒரு நியூஸை பார்த்தாலும் சரி, ஒரு ரேப் கேஸு, ஒரு பெண் பாலியல் பலாத்காரம், குழந்தைகளுக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து தினம் இதே மாதிரியான குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு தீர்வே இல்லை, தீர்வே கண்டே பிடிக்க முடியாதா அப்படிங்கிற மனநிலைக்கு பல பேரும் போயிட்டாங்க. ஏற்கனவே கொல்கத்தாவில் ஆர்ஜிகார் அரசு மருத்துவமனையில் ஒரு பயிற்சி மருத்துவ மாணவி, 31 வயது மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு பெரும் போராட்டத்திற்கு பிறகு குற்றவாளி கைது செய்யப்பட்டது மட்டுமல்லாமல், குற்றவாளி ஒரு பாலியல் பலாத்கார வழக்கு அப்படியே எங்கெல்லாமோ திசை மாறி போய் ஒரு ஊழல் வழக்கு, அதே மாதிரி உடல் உறுப்புகளை வியாபாரம் செய்கிறது, இப்படி பல விஷயங்களில் பல திடுக்கிடு செய்திகளை வெளியே கொண்டு வந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் மகாராஷ்டிராவில் ரத்னகிரின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் நர்சிங் மாணவியாக ஒரு பொண்ணு இருக்கிறா. நேற்றைய தினம் பயிற்சி முடிந்து விட்டு வீட்டுக்கு வர்றதுக்காக ஆட்டோ புக் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ புக் பண்ணிட்டு வர வழியில் ஆட்டோ டிரைவர் ஏதோ தண்ணி ஏதோ கொடுத்துருக்குறான் போல். அந்த பொண்ணு குடிச்சிருக்கிறா, அன்கான்சியஸ் ஆகிட்டாங்க, மயங்கிட்டாங்க. மயங்கினதுக்கு பிறகு ஆட்டோ ஒரு ஓரமாக நிப்பாட்டி ஆள் இல்லாத இடத்துல கொண்டு போய் அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டு போட்டு போயிட்டான். அதற்கு பிறகு அந்த பிள்ளைக்கு ஞாபகம் வந்ததுக்கப்புறம் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோரை கூப்பிட்டு அழைச்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி, அதுக்கு பிறகு மக்களுக்கு தெரிய மிகப்பெரிய போராட்டம் மகாராஷ்டிராவில் நடந்துக்கிட்டு இருக்கு. கடந்த வாரம் இதே மகாராஷ்டிராவில் ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்துச்சு. ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய 2 மாணவிகள், சிறுமிகள், எல்கேஜி படிக்கக்கூடிய மாணவிகள், அங்கே ஷிண்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு துப்புரவு பணியாளர் அந்த மாணவிகளுக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தலை செஞ்சு அது ஒரு மிகப்பெரிய கொடுமையான பிரச்சனையாகி பெரிய போராட்டங்கள் நடைபெற்றது. இப்போ இந்த மகாராஷ்டிராவில் இந்த சம்பவம் ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் ஒரு பள்ளி மாணவி 13 மாணவிகளை பாலியல் பலாத்காரம் செஞ்சு அதில் குற்றவாளியும் செத்துட்டான். அது வர விஷயம். கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் அதே மாதிரி ஒரு பிரச்சனை. கடந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி ஒரு ஸ்கூல் வாத்தியார், பிடி டீச்சர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தன்னுடைய வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவிக்கு ஸ்பெஷல் ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் வீட்டில் வச்சு பலாத்காரம் செஞ்சு விட்டான். அது அவங்க பெற்றவர்களுக்கு தெரிய வர 30,000 ரூபாயை கொடுத்து ஒதுக்கியிருக்கிறான். 30,000 ரூபா வச்சுக்கோங்க, வெளியே சொல்லிடுறாங்கன்னு. அந்த பெற்றவங்களும் அதை வாங்கியிருக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு பார்த்தா பிள்ளைக்கு ரொம்ப உடல்நிலை ரொம்ப சோர்வாகி சரியில்லாமல் ஆகி, அதற்கு பிறகு சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய அவருடைய சொந்தக்காரங்க வீட்டில் கொண்டு விட்டுருக்காங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அங்கே அவருடைய அத்தை விசாரிக்கிறாங்க. என்னன்னு விசாரிக்கும் போது தான் இந்த பொண்ணு இப்படி ரேப் செய்யப்பட்டிருக்கிறார், பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்க்கும்போது ஜூலை மாதம் 10ஆம் தேதி அந்த ரேபிஸ்ட்டு தலைமறைவானவன் இன்னும் வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. கடந்த 4-5 தினங்களுக்கு முன்பாக அந்த பாதிக்கப்பட்ட மாணவி மருத்துவமனையில் சிகிச்சை பண்ணிட்டு வந்தவர் சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்திருக்காங்க. இப்படி தினம் பல நிகழ்வுகள் இந்த நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்கு. நம்மளே நிறைய பேசிட்டு இருக்கிறோம்.
இதுவரையில் எந்த தீர்வும் கிடையாது. அப்பப்போ நடக்கும், உடனே ஒரு போராட்டம், குற்றவாளியை கைது செய்யணும், பெரிய பிரச்சனை வரும், எல்லாரும் பேசுவோம். நம்மள மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாருமே அன்னைக்கு முழுவதும் பேசுவோம். ஒரு 4 நாள் போவோம், அடுத்தடுத்த டாபிக் போய்கிட்டே இருக்கும். என்ன தீர்வு? அரசு தான் இதுக்கு தீர்வு சொல்லணும். நிறைய பேர் சொல்லிட்டாங்க தீர்வு என்னன்னு. கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கொண்டு வர வேண்டியது அரசாங்கம். அது மத்திய அரசானாலும் சரி அல்லது அந்தந்த மாநில அரசானாலும் சரி, இதில் ஒரு தெளிவான பார்வை எல்லாருக்கும் இருக்கணும். மனித ஒழுக்கங்கிறது ரொம்ப முக்கியம். மகாராஷ்டிராவில் தான் இந்த மாணவிகள், பள்ளி மாணவிகளுக்கு நடந்த பிரச்சனை சம்பந்தமாக ஒரு பூதாகரமாக வெடிச்சு அதுவே ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த ஆட்டோ டிரைவருக்கு அந்த போராட்டம், அந்த பிரச்சனை தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருந்தும் மீண்டும் அவன் ஒரு ரேப் பண்ணுறான். அப்போ என்னன்னா, இங்கு தண்டனைகள் கடுமையாக்கப்படவில்லை. சவுதி மாதிரி நாடுகளில் ஏன் இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் ரொம்ப குறைவாக இருக்குன்னு சொன்னால், தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது, சட்டத்திட்டங்கள் கடுமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும். ஆனால் இங்கே அப்படிப்பட்ட நிலை இல்லை. அதனால தான் தொடர்ந்து சம்பவம் நடக்குது. நமக்கெல்லாம் இது ஒரு செய்தி. ஆனால் பாதிக்கப்பட்டவனுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு அப்படிங்கிறது தான் அரசாங்கங்களும் யோசிக்கணும், மக்களும் யோசிக்கணும். ஒவ்வொருவரும் தம் வீட்டில் வளரக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி முக்கியம் அப்படிங்கிறத சொல்லி நம்ம வளர்த்துறோமோ, அதேமாரி ஆண் பிள்ளைகளிடம் பெண் பிள்ளைகளிடம் எப்படி நடந்து கொள்ளணும், இந்த மாதிரி வல்லுறவுக்கு உட்படுத்தப்படுவது அல்லது பாலியல் ரீதியாக பெண்களை துன்புறுத்தப்படக்கூடியது எவ்வளவு அநாகரிகமான செயல் அப்படிங்கிறத சொல்லி வளர்த்தினா மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, அரசாங்கமும் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தால் மட்டும்தான், அதுவும் வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரி கல்லெறிஞ்சு கொள்றதோ, பப்ளிக்கில் தூக்கில் போடுறதோ, அல்லது அவனுடைய ஆணுறுப்பை வெட்டி எறிகிறதோ, இதில் எந்த தண்டனையாக இருந்தாலும் சரி உடனடியாக ஷார்ட் பீரியடில் கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரியான தவறுகள் குறைக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அன்பு சகோதரர்களே, இது சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.